வானொலியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 110 நாட்கள் கேட்கிற தெய்வ பிள்ளைகள் சார்பிலும் வருக வருக என்று வார்த்தை வெளிச்ச நேரத்திலே அவர் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மார்ட்டின். ஸ்தோத்திரங்க, பிரைஸ் லார்ட். சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம். ஆழமான சத்தியங்களை கற்றுத் தருகிறீர்கள். அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது உங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கர்த்தரின் வெளிச்ச நேரத்திலே உங்கள் வார்த்தை என்னவென்று கேட்க ஆவலோடு தாகத்தோடு அநேக பேர் காத்திருக்கிறார்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்தளிப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 16 18 வரைக்குள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5, 16, 18. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜெபத்தை ஒரு மைய புள்ளியாக வைத்து அதை சுற்றியுள்ள சத்தியங்கள் அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஏன்னா ஜெபம்ங்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்வியல் முறை பாருங்க. நம்ம வாழ்க்கையில நாம் ஜெபத்தை தேவனோடு தொடர்பு படுத்துகிறோம். நம்முடைய என்ன தேவையோ அதை தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எது கர்த்தர் நமக்கு செய்தாரோ அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் நமக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நம் சபைக்காக ஜெபிக்கணும், நம்ம சுற்றியுள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், அநேகர் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும். நம்முடைய ஊழியங்கள் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும், இதற்காகவும் ஜெபிக்க வேண்டும் பாருங்க. இந்த உலகத்தார்களுக்காக பரிந்து பேச வேண்டும் பாருங்க. இது ஜெபத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நாம் ஜெபத்தை சின்ன வயசுலேருந்தே நமக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. அது நம்முடைய ஜெபமானது இன்னும் அதிகமாக மேன்மைப்படணும், மேன்மையாயிட்டே வரணும் பாருங்க. ஜெபத்துடைய அந்த வளர்ச்சி அதிகமாக இருக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள் வளர வளர நாம் இந்த ஜெபிக்கிற காரியம் நம்முடைய அதே நம்ம சண்டே கிளாஸ் வார்த்தைகளே பயன்படுத்தாமல், ஒரே ஜெபத்தையே பண்ணாமல், நாம் அந்த ஜெபத்துல இன்னும் எப்படி தேவனை நெருங்கி செல்லணும், எப்படி இன்னும் அதிகமாக வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற காரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அதனாலதான் நான் இந்த ஜெபத்தை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பாருங்க. அதனால ஜெபங்கிறது ஏதோ நம்ம தேவைகளை மட்டும் கர்த்தருக்கு சொல்றது மாத்திரம் கிடையாது. ஜெபம் என்பது நம் தேவனோட உறவாடுகிறது. ஜெபம் என்பது நாம் தேவனோட ஐக்கியப்படுகிற ஒரு காரியம் பாருங்க. அதுல நம்ம வேதத்துல பல மாடல்ஸ் பார்த்துருக்கோம். பல நம்மளுடைய விசுவாச வீரர்களை பார்த்தோம் பாருங்க. ஒவ்வொருத்தர் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம், எப்படி இருக்கக்கூடாது என்ற காரியங்களை பார்த்தோம் பாருங்க. இன்றைக்கு நாம வருஷத்துல பார்க்கிறோம்னா, எல்லாவற்றிலையும் 18வது வசனம் பாருங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்பொழுது செய்வதே குறித்து கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இங்க ஜெபத்தை குறித்து 3 விதம் போட்டிருக்கு. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி புத்தி சொல்லும்போது சொல்றாரு பவுல் தெசலோனிக்கேயர் சபையில, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்றாரு பாருங்க. எப்பவும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய கவலை எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வச்சு விடுங்க, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவே தேவனுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு இந்த ஜெபம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் பண்ணுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ள இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது போது நாம் இயேசுடைய ஜெபத்தை பார்க்க போகிறோம். இயேசு எப்படி நமக்கு ஜெபத்துக்கு ஒரு மாடலாக இருந்தால், எப்படி நமக்கு அவருடைய அடிச்சூழலை நாம் பின்பற்றி நடக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்து இயேசுடைய அடிச்சூழலை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. அப்படின்ற போது அவருடைய ஜெப மாடலையும் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி ஜெபிக்கிறார்கள், அது இயேசு கிறிஸ்து அந்த திருத்துவ தேவன்ல இருக்கிறார் பாருங்க. 3 தேவன்ல அவர் ஒருவர், 3 பேர்ல 3ல் ஒருவர் அவர். இந்த 3ல் ஒருவர் இருந்தாலும் அவர் அந்த பூமிக்கு வரும் பொழுது 100% மனுஷனாக இருந்தார், 100% தேவனாகவும் இருந்தார். ஆனா அப்பேற்பட்டவர் அவரை ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அது நமக்கு ஒரு மாதிரியா இருக்கிறார். பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவருக்கு சகலமும் தெரியும் பாருங்க. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும்? அவர் எப்படிலாம் ஜெபம் செய்ய, ஜெபம் பண்ணுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பாத்துட்டீங்கன்னா, எபேசியர் 6:18 நீங்க வாசிச்சீங்கன்னா, அது எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6
18. எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் அப்படின்றார். இந்த இடத்துல வந்து எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது சொல்றாரு எந்த சமயத்திலும், அந்த இடத்துல போட்டிருக்கு எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க போட்டிருக்கு. இந்த இடத்துல சொல்றாரு எந்த சமயத்திலும் வந்து நீங்க வந்து ஜெபம் பண்ணிகளா இருக்கணும், ஒரு ஆவியில ஜெபம் பண்ணிகளா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காணிக்கிறத பாருங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வசனங்கள் எழுதும் பொழுது அவர் 11வது அதிகாரத்துல வந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு பாருங்க. 11வது வசனம் 6:11வது வசனத்துல பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிகளோடும் வான மண்டங்களோட பொல்லாத ஆவிகளின் சேவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு பாருங்க. அது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய போராட்டங்கள் வந்து மாம்சத்துக்கு எதுவான போராட்டம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, நாம் வந்து எதற்கு எதிராக வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணிக்கணும்னா பிசாசின் தந்திரங்கள் பாருங்க, அது ஒரு பாயிண்ட். பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிக்கத்தினால ஜெபம் பண்றோம். அவர் சொல்றாரு ஆவிக்குரிய சில அந்த ஆர்மர் ஆஃப் காட் தேவனுடைய அந்த இது சர்வாயுத சொல்லும்போது சொல்றாரு, சத்தியம் என்ற கச்சையை தடுத்துக் கொள்ளணுன்றாரு, நீதி என்ற மார்க்கவசத்தை தடுத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாரு, சமாதானம் என்னும் சுவிசேஷம் பாதரட்சியை தடுத்துக் கொள்ளணும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள நினைக்க வேண்டும், ரச்சனியம் என்னும் தலைச்சீராவையும் தடுத்துக் கொள்ளணும், வசனம் என்ற ஆவியின் பட்டையும் எடுத்துக்கொள்ளணும். ஒரு மிலிட்ரி மேன் வந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு கற்பனை செய்ய விசுவாசியை வந்து அவிதமாக ஒரு கற்பனை செய்கிறார் பாருங்க. அப்படி ஒரு மிலிட்ரி மேன் அப்படி அந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருந்தா தான் பிசாசு எறிகிற அந்த அவர் நம்மளை நோக்கி கொண்டு வருகிற எல்லா காரியங்களையும் என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம், ஒரு டிஃபென்ஸ் பண்ணலாம். அப்படி செய்யும் பொழுதுதான் வந்து நாம் வந்து ஜெயிக்கிறவளா இருப்போம் பாருங்க. அப்படியே கொண்டு வரும்போது தான் அவர் வந்து இப்போ 16 வசனத்துல இப்படியா சொல்கிறாரு, நீங்க வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லி போறாரு. 18வது வசனத்தை இப்படியா சொல்றாரு, எந்த சமயத்தும் சகலவித வேண்டுதல் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவான்கள் பண்ண வேண்டுதலோடு விழித்துக் கொண்டிருங்கன்றாரு. அப்ப நம்ம வெளிப்பாய் ஜெபம் பண்ண வேண்டும், எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுவதா இருக்கணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்வதா இருக்க வேண்டும். இது வந்து அவர் இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஜெபத்தை வந்து இந்த ஆர்மர் ஆஃப் கார்ட்ல இருந்து பிரிச்சு பார்க்க கூடாது பாருங்க. இதுவும் அதோட சேர்ந்த ஒரு காரியம் தான் பாருங்க. ஏன்னா நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா, நீங்க இந்த போர் முறையில நீங்க பார்த்துட்டீங்கன்னா அவங்கள போர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒருமித்து வந்து ஒரு மாதிரி ஒரு ஒன்னஸா இருப்பாங்க. அந்த போர் வீரர்கள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எதிரிகளை பார்த்த உடனே அவங்களுக்கு முன்பாக லைன் அப் பண்ணி நிற்கும் போது ஒருமித்து இருப்பார்கள். அவர்கள் தேவனை நோக்கி வந்து சத்தமிடுவார்கள். அவர்களோட சத்தமே வந்து எதிரிகளை பயமுறுத்துறதா இருக்கும் பாருங்க. அது ஒன் ஆஃப் த வந்து ஒரு போர் செய்யற முறையில ஒன்றாக இருக்கிறது பாருங்க. அப்ப நாம் எதற்காக ஜெபம் பண்ண வேண்டும் அந்த இடத்துல கிளியரா போட்டிருக்கோம்னா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா பிசாசு வந்து ரொம்ப தந்திரவாதி. நீங்க வந்து ஆதியாகமம் வந்து 3:1 ஆதியாகமம் 3:1 நீங்க பாத்துட்டீங்கன்னா பிசாசு வந்து சர்ப்பமானது அந்த ஆதியாகமத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா அந்த ஏதேன் தோட்டத்துல மகா தந்திரமா இருந்தது போட்டுருக்கும். சர்ப்பம் தந்திரம்னா பாம்பை பத்தி ஒரு சொல்லல பாத்துக்கோங்க. சர்ப்பத்துக்கு உள்ள இருக்கிற அந்த பிசாசு வந்து ரொம்ப தந்திரவாதி பாருங்க. பிசாசு ரொம்ப தந்திரமாக இருக்கிறான் பாருங்க. அவனோட நோக்கம் என்னன்னா நம்மளை எப்படியாவது விலை செய்து விடணும். அப்ப ஆதியில வந்து பாத்தீங்கன்னா ஆதம பாவத்துல விட வச்சான், ஏவாள பாவத்துல விட வச்சான். ஏன் அதோட நோக்கம் என்னன்னா அவனுக்கு இருக்கிறத வந்து அவனுடைய காரியங்களை வந்து அவன் வந்து எடுத்து ஹலோ பிரைஸ் லார்ட். அவருடைய காரியங்கள் வந்து என்னன்னா மனுஷனுடைய விசுவாசிகளை ஏமாற்ற வேணும். அது ஏமாற்றுறதுக்காகவே வந்து அவர் வந்து பாருங்க அந்த தந்திரத்தை வந்து பயன்படுத்துகிறார். அப்படி இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஜெப வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவர் எப்படி வந்து இந்த தந்திரத்தை மேற்கொள்கிறார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. தந்திரத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்ம அதுக்குரிய ஆவிக்குரிய ஞானம் வேணும். இந்த ஆவிக்குரிய ஞானம் எங்கிருந்து வருகிறது நீங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஞானம் ஜெபம் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து உண்டாகிறது பாருங்க. ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும், ஒரு விஷயத்தை வந்து எப்படி மேற்கொள்ள வேண்டும், நமக்கு எதிராக வருகிற காரியங்களை எப்படி வந்து டிஃபென்ஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அதற்கு நாம் வந்து தகுதியுள்ளவராக நிற்க முடியும்னா அதற்கு நம்மளை தகுதிப்படுத்துறது எதுனா நாம் தனிப்பட்ட முறையில ஆண்டவர் நோக்கி காத்திருக்கிற ஜெபங்கள் பாருங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் எடுத்துட்டீங்கன்னா மத்தேயு 14:23 நீங்க பார்த்துட்டீங்கன்னா மத்தேயு நான் 14:23 நான் சொல்றேன் பாருங்க. 14வது 23 அவர் வந்து மலை மேல ஏறி வந்து ஜெபம் பண்ணுகிறார். மத்தேயு 14 அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அவர் தனித்திருந்தார். பாருங்க, மலை மேல ஜெபம் பண்ணுகிறார். லூக்கா 6:12 அவர் மலையில ஜெபம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அது மட்டும் கிடையாது, மத்தேயு 26:36-41 வரைக்கும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறார். 3 முறை அவர் தனியா போய் அந்த கெத்செமனே தோட்டத்துல சிலுவைக்கு முன்பாக செல்லும் பொழுது அவருடைய தேவனுடைய சித்தம் தன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் வியாகுலப்பட்டு இருந்தார், மனவேதனையில் இருந்தார், தேவதூதர்கள் தாங்க பாருங்க. ஒரு ஜெபத்துல என்னென்ன நடக்குது பாருங்க. தேவனோட தனிமையா இருக்கிற காரியத்துல என்னென்ன காரியங்கள் நடக்குது பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அவர் பாருங்க, ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய தூதனை இறங்கி வருகிறார் உள்ள. நம்முடைய வாழ்க்கையிலும் அதான் நடக்குது பாருங்க. 1000 பிரச்சனைகள் மத்தியில் இருக்கலாம். நாம் ஜெபத்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கணும், தனி நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் எந்த அளவுக்கு தேவனோட ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். நம்ம பிரச்சனைகள் நம்மளை சுற்றி அகற்றுகிறாரு. நாம் ஜெபிக்காமல் ஒரு காரியத்தை வெற்றியாக செய்ய வேண்டும் என்றால் அது கொஞ்சம் லேசான காரியமே கிடையாது பாருங்க. அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை ஜெபமானது லெகுவாக்குறதா இருக்கிறது பாருங்க. அது மட்டும் கிடையாது, வனாந்திரத்திலையும் ஜெபம் பண்றாரு. மார்க் 1:35 நீங்க பாத்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன். மார்க் 1:35 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணுகிறார் பாருங்க. அவர் அதிகாலையில இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட பிரேயர் பண்ற வாழ்க்கையை பாருங்க நீங்க. அவர் தேவன் தான், உலகத்துல அநேக அற்புதங்களை செய்கிறாரு. அநேக அற்புதங்கள் செய்து எழுதப்பட்ட புஸ்தகம் உலகமே கொள்ளாதுன்னு யோவான் எழுதுறாரு. அப்பேற்பட்ட தேவன் அவர் தனிப்பட்ட முறையில தேவனோட தேவ சமூகத்தை போய் உட்காந்துருக்காரு. இயேசு கிறிஸ்துவே வனாந்தரத்துல ஜெபம் பண்றாரு, மலையில போய் ஜெபம் பண்றாரு, கெத்செமனே தோட்டத்தை போய் எப்பெல்லாம் தனிமையா இருக்கிறாரோ அப்பெல்லாம் ஜனங்களை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிறவர் இருந்தாருன்னா, அப்ப அவருக்கு எவ்வளவு ஒரு பலன் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அவர் மிகப்பெரிய ஊழியம் அவருக்கு முன்பா இருக்கிறது, மிகப்பெரிய ரட்சிப்பை இந்த உலகத்தை கட்டளையிடணும். ஆனா அதற்கு ஜெபம் அவரை பலப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட ஜெபம் இருக்கணும் பாருங்க. நம்மளும் ஏதோ காலை எழுந்திரிச்சோம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ண மாதிரி ஒரு 10 நிமிடங்கள் ஜெபம் பண்ணி போய் அதை பாஸ் பண்ணிட்டு போறாம நம்முடைய வாழ்க்கை இல்லாம நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜெப நேரம் ஒதுக்கணும். அந்த சமூகத்துல போய் உட்காரணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துல போய் உட்காரணும் பாருங்க. ஏன்னா நம்ம இப்ப பரலோகத்துல இல்லை, நம்ம எங்க இருக்கிறோம்னா உலகத்துல இருக்கிறோம். உலகத்துல பிரச்சனை இல்லாம கிடையாது. இது அப்படியே ஒரு ரெட் கார்பெட்ல போய் ரோஜா படைக்கல போய் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை நாம் சமாளிக்கக்கூடிய பலன் தேவனிடத்திலிருந்து வரணும். பிசாசு தந்திரங்களை இழுத்து நிற்கணும் பாருங்க. பிசாசு நம்ம தந்திரத்துல பிடிப்போம். நம்ம எவ்வளவுதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனையே வரல அப்படின்னா, நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு எந்த போராட்டமே இல்லைங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய இருந்தா கண்டிப்பா பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டம் நம்மளை மேற்கொள்ளாது. நமக்குள்ள அந்த தேவனுடைய சர்வாயுத வைத வர்க்கங்கள் இருந்தா, ஜெப வாழ்க்கை நம்முடைய இருந்தா, நம்மளை எதிர்நோக்கி வருகிற பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சர்க்காரங்களை விசுவாசம் எனக்கு கிடையாது சொல்லுவது, பிசாசு எரியும் அக்னி அஸ்திரங்களாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். பிசாசு அக்னி அஸ்திரங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. நமக்குள்ள தந்திரத்தினாலும் சந்தேகத்தினாலும் பயத்தினாலும் மற்றவருடைய பேச்சுனாலும் நம்மளை ஒரு டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பட் அதெல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு விசுவாசம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும் பாருங்க. இவையெல்லாம் இருந்தா தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெப்ல இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்க இந்த ஜெபமானது நமக்கு உதவுகிறது பாருங்க. அதைத்தான் நான் ஜெபத்தை நான் பெரிதா பேசிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம பாக்குறோம். அவர் தனியா போய் ஜெபம் பண்றாரு, மலைகள்ல போய் ஜெபம் பண்றாரு, வனாந்திரமான இடத்துல போய் ஜெபம் பண்றாரு, கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்றாரு. ஏன் இந்த மாதிரி ஜெபம் பண்றாரு பாருங்க. ஊழியம் பாருங்க, டெய்லி காலையில இருந்து அவர் ஒரு தனியா இருக்காரு, ஒரு இடத்துல இருக்காரு தெரிஞ்சா ஜனங்கள் சுத்திக்கிறாங்க. யாராவது ஒருத்தரை பார்த்தாது எனக்கு சுகமாக்குறது தேவ சித்தம் கிடையாது, நீ திரும்பி போன்னு சொல்லி அவர் இடத்துல அனுப்பவே இல்லை பாருங்க. அவர் போய் யாரை தொட்டாலும் அவங்க சுகமாயிடுறாங்க. இல்லை இயேசு கிறிஸ்துவை யாராவது தொட்டாலும் அவர் வருஷத்து ஓரத்தை தொட்டா கூட எல்லாரும் சுகமாயிடுறாங்க பாருங்க. ஏன்னா அவருடைய வல்லமை அவருக்குள்ளது போயிட்டு இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா தேவனை அந்த இயேசு கிறிஸ்துவ கடவுள்ன்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போய் பார்க்கறது கிடையாது. 100% மனுஷனாவும் இருந்தார். அவர் நமக்கு ஏற்பட்ட பாடுகள் பிரச்சனைகள் தான் அவருக்கு இருந்துச்சு பாருங்க. அப்ப நம்ம ஜெபிக்க ஜெபிக்க தேவனுடைய ஞானத்தை கத்தர் கூறுகிறார், தேவனுடைய பலம் நமக்கு உண்டாகிறது பாருங்க. அதனாலதான் ஜெபங்கிறது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நம்ம பர்ஃபெக்டா இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது. நம்ம
கரெக்டாக பஞ்சுவலாக பர்ஃபெக்டாக ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாலே சில இடங்களுக்கு பிடிக்காது பாருங்க. நான் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண பாருங்க. அங்கெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நான் அப்போ தான் போய் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் வேலை செய்யக்கூடாதபடிக்கு அவங்க என்னென்ன செய்யணும்னு நான் செய்வேன். ஏன்னா நான் வேலை செஞ்சு ஒரு காரியத்தை முடிச்சிட்டேன்னா அந்த கிரெடிட் வந்து என் பேரில் வந்துடும். அதே சமயத்தில் வேலை செய்யாமல் முடியாமல் இருந்து அதை அவங்க கையில் கொடுத்து அவங்க முடிச்சாங்கன்னா கிரெடிட் வந்து அவங்கள்ட்ட போயிடும். ஆனால் என்னுடைய வேலையை நான் தானே செய்யணும். ஸோ அந்த மாதிரி நான் செய்யக்கூடாதபடிக்கு அவங்க பல தந்திரங்கள் உபாயங்களை பண்ணுவாங்க. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா வேற ஏதாவது பிரச்சனை வர மாட்டி விடணும். இந்த மாதிரி நான் பல பல கம்பெனியில் பல பிரச்சனைகளை சாதிச்சு வந்திருக்கேன் பாருங்க. நம்மளை வந்து வேலை செய்ய விடாமல் பண்ணுவாங்க. அவங்க பிடிட்டு அவங்கள்ட்ட போயிடணும். சில இடங்கள்லாம் வந்து நான் ஒரு 15 வருஷம் முதலாளியாக இருந்தேன் பாருங்க. அதனால சில கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணும்போது நம்ம எடுக்கிற டிசிஷனில் வந்து பார்த்தா ஒரு எம்ப்ளாயர் எடுக்கிற டிசிஷன் மாதிரி இருக்கும். அதனால எம்ப்ளாயரே நம்ம மேலே ஒரு கோபம் எதில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. என்னை கூப்பிட்டு நான் முதலாளியா நீயும் ஒரு அணியாக அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிற அப்படின்னு. ஆனால் நான் சக்ஸஸ் பண்ணாலும் அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து நம்மளும் அங்கே வேலை செய்யணும். நம்ம வேலை செய்யறதுனா நமக்கு பிழைப்பு இருக்கிறது. அதை அது சரி பண்ணணும். தேவனுடைய ஞானம் வந்து என்னுடைய வேலையில் இருக்கணும். அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா தேவனுடைய பலன் நமக்கு இருக்கும் பாருங்க. பிசாசு சும்மா இருக்கவே மாட்டான். அந்த மாதிரி மனிதர்களை தூண்டி விட்டு நம்மளை தந்திரப்படுத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. நம்மளை வந்து ஒரு டீ ப்ரமோட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்மளை வந்து ஒரு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறாதபடிக்கு என்ன பண்ணுவான்னா பண்ணிகிட்டே இருக்கான். இதெல்லாம் மேற்கொள்ளணும், அது சாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபத்தில் வந்து இருக்கணும் பாருங்க. எனக்கெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னை வந்து அவரால் ஒன்றும் பண்ணவே முடியல. எல்லா வேலையும் சக்ஸஸ் பண்ணிட்டோம் அப்படின்னோடனே இவர் வேற ஏதாவது பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஆஃபீஸ் ரூமே கொடுக்கல பாருங்க. ஆஃபீஸ் ரூமே கொடுக்காம இந்த ரூமில் கொஞ்ச நாள் உட்காருங்க, அந்த ரூமில் கொஞ்சம் அப்படியே அலக்கழிச்சு அந்த இத்தனைக்கு ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கேன் நாங்கள். அலக்கழிச்சு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலுக்குள்ளே ஒரு கொடுக்குறாங்க ரூமை. அதை பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் இருப்பாங்க. ஹாஸ்டலுக்குள்ளே லேடிஸ் மட்டும் இருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு ரூமில் என்னை உட்கார வச்சு நீங்கள் அங்கே வேலை பாருங்க அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது. நான் ஹாஸ்டல் என்னோட ரூம் ஆஃபீஸில் வந்து ஆப்போசிட்டில் வந்து இது இருக்கும் பாருங்க, அவங்களுடைய பாத்ரூம்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம எப்படியாவது ஒரு சிக்க வச்சிடணும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இழுத்து விட்டுறணும், ஏதாவது ஒரு அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி ஒரு நேரத்தில் சிக்கிக்கிட்டீங்க, உங்களை கொண்டு ஒரு ஒரு ட்ராப்ல சிக்க வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்க எப்படி வந்து பண்ணுவீங்க? நீங்க பாருங்க, சங்கீதம் 91 நீங்க பாத்தீங்கன்னா 91 3வது அதிகாரத்துல இவ்வளவா போட்டிருக்கு பாருங்க. என்ன வாசிக்கு அவர் சங்கீதம் 91 3வது வசனத்தை வாசிக்காம பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பாரு போட்டிருக்கும். சங்கீதம் 91 பாத்தீங்கன்னா இது மோசையுடைய சங்கீதம். அது சங்கீதத்துல ஒரு வாக்குத்தத்தம் வருது பாருங்க. அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார்னு சொல்லி வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு. உடனே இந்த வசனத்தை நம்ம படிச்சுட்டு போனா நம்ம வாழ்க்கையில் நடந்துருமா? அந்த வசனம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்றது, அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில எப்படி உறுதிப்படுத்துறது நீங்க பாத்துறோம் அப்படின்னா, நீங்க வந்து அதே சங்கீதம் 91 பாருங்களேன், 15வது வசனத்துல எப்படியா போட்டுக்கிறது பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்து நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்படி போட்டிருக்கு பாருங்க. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் இருக்கு, ஓகே. ஆனா வாக்கு தத்தத்தை வைத்து நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுதுதான் ஆபத்துல தேவனை நம்ம கூட இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணாம வந்து வெறும் வாக்கு தத்தங்கள்லாம் படிச்சுட்டு போய் விசுவாச அறிக்கையெல்லாம் பண்ணிட்டு போனா அது வந்து நம்ம சில நேரங்களை காப்பாற்றுது பாருங்க. சில ட்ராப்ல வந்து நம்மளை சிக்க வச்சிரும். இது சொல்றாரு, அவங்க ட்ராப்ல வந்து சிக்க மாட்டானீங்க, அவர் வேணுடைய கண்ணிக்கு தப்பிப்பாரு, பாலாக்கும் கொலை நோய்க்கும் தப்பிப்பாரு. அதுக்கப்புறம் நீங்க அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் படிச்சு கீழே வரும்பொழுது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். அந்த மாதிரி நம்மளுடைய ஜப வாழ்க்கை நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வேலை செய்யறதுல சக்சஸா இருப்போம், நம்முடைய ஊழியங்கள சக்சஸா இருக்கும். கர்த்தர் வந்து திறக்க அனுகுணமான வாசல்களை வந்து நமக்கு வந்து அடைக்கப்பட்டிருக்க வாசல்கள் நம்ம வாழ்க்கையில வந்து திறப்பாரு. அப்ப நாம் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுதுதான் அது காரியங்கள் நடக்கும் பாருங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட வந்து எந்த அளவுக்கு நேரம் செலவழிக்கணும், எந்த அளவுக்கு அவருடன் ஐக்கியமா இருக்கணும், இருக்கும் பொழுது அவர் என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னுடைய ஒவ்வொரு மூவையும் அவருக்கு தெரியும். அவருக்கு நான் அடுத்து என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், எனக்கு பெரிய தேவைகள் வந்தா கூட அவரே முன்னாடி வாழ்க்கை கேட்டுவார், உங்களை பண தேவை இருக்க போது என்ன பண்ண போறேன் அப்படின்னு, உனக்கு பணம் வேணும் சொல்லி நான் தரேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு உலக பிரகாரம் நண்பரே வந்து நமக்கு இவ்வளவாய் உதவி செய்ய ரெடியா இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார். நம்ம அவரோட பழகத்தான் நம்முடைய மூவ்ஸ் எல்லாமே ஆண்டவருக்கு வந்து தெரியும் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுக்கு எப்படி பலனை தரும், எப்படி ஞானத்தை கொடுக்க வேணும், நம்முடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்பட வேண்டும், இதெல்லாம் வந்து தேவன் வந்து நீங்க வந்து மத்த யாரில் போன மாதிரி எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
நாம் வந்து கர்த்தருடைய சமூகத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது இவையெல்லாம் என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் வந்து தேவனே சந்திப்பார். இந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கை நிறைவேற்றப்படும். அதற்கு முக்கியமான காரணம் நிறைவேற்றுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் அந்த லாஸ்ட் இதுதான் பாத்தீங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நான் வந்து 1 தெசலோனிக்கேயர் வாசிச்சேன் பாத்தீங்களா, தேவனுடைய சர்வாயுத வேதங்கள்ல கடைசியில வருது, நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்க சங்கீதம் 92 பார்த்தா வாக்கு தத்தமா ஃபுல்லா வந்து கடைசியில வந்து நிக்குது, அவனை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாவற்றிலையும் முடிவுல இருந்ததுதான், எல்லாவற்றிலும் ஆரம்பத்துல இருந்து நான் ஜெபத்துல ஆரம்பிக்க வேண்டும், ஜெபத்துல முடிக்க வேண்டும். பார்த்துக்கணும், நம்மளோட வாழ்க்கையில வந்து ஜெபத்தை வந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தேவனோடக்குள்ள ஐக்கியம் ஒண்ணுமும் நாம் போயிரும் பாருங்க. அதனாலதான் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு தேவனிடத்துல ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனிடத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை விட்ரால் பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கு தேவனிடத்துல இருந்து பாதுகாப்பை விட்ரால் பண்ணிக்கிறோம், அந்த அளவுக்கு தேவனிடத்துல இருந்து நம்ம ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், அந்த அளவுக்கு தேவனுடைய பலனை எடுத்துக்கொள்கிறோம் பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், வழிகளை தேவன் வந்து உண்டாக்குகிறாரு. அப்ப ஜெபங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, இவ்வளவு ஜெபிக்கிறாரு, மலையில ஏறி போய் ஜெபிக்கிறாரு, வனாந்தரத்துல போய் ஜெபிக்கிறாரு, கெச்சமனை தோட்டத்துல போய் ஜெபிக்கிறாரு. இவர் வந்து 3 இடங்கள்ல போய் தனிப்பட்ட முறையில் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த இடங்கள்லாம் போய் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து வந்து ஜெபம் பண்ண அவர் பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை அடைகிறார். அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பலன், அந்த ரட்சிப்புக்கு கொடுக்கணும் அந்த ஜனங்களுக்கு, உலகத்தின் பாவத்தையே சுமந்து திருக்க போறாரு. அந்த பலனை வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பலன் வந்து அவருக்கு தேவைப்படுகிறது பாருங்க. அந்த பலனை வந்து தேவன் வந்து கொடுக்கிறதா இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பிசாசு வந்து ரொம்பவும் தந்திரமா இருக்கான் பாருங்க. அந்த தந்திரத்தை எப்படி மேற்கொள்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிசாசு தந்திரம்னா இயேசு கிறிஸ்து வந்து டைரக்டா வந்து பிசாசு வந்து 3 முறை சோதனை வச்சான். சோதனை வைக்கும் பொழுதும் பாருங்க 3 வசனங்களை எடுத்து வந்து பேசுற அந்த வசனத்தை வந்து ஒரு வசனத்தினாலே வந்து ஜெயிக்கிறாரு பாருங்க. அப்ப வசனத்துல நடந்தவரா இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இயேசு பிசாசு வந்து அந்த உலக ஜனங்கள் மூலியமா உள்ள சேர்ந்து தந்திரமா இவர் ஏதாவது வகையில சிக்க வைக்கணும், இவர் ஏதாவது பிரச்சனைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்திரத்தை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க பாருங்க. நீங்க 2 கொரிந்தியர் 11:13 படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எப்பேரு தந்திரவாதி அப்படின்னு தெரியும். நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 13வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் ஆயினும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவனுடைய பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்பட வேண்டும் என்று பயந்திருக்கிறேன். அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, சர்ப்பம் வந்து எப்படி ஏவாளை வஞ்சித்தது, அது மாதிரி சர்ப்பமானது மிகுந்த தந்திரம் உள்ளது. அவன் வந்து பாருங்க, சர்ப்பம்னா அதை வந்து எடுத்து வந்து பாம்பை பத்தி சொல்றாங்க. அவன் வந்து பாம்பை வந்து தந்திரமானதுன்னு சொல்லப்படல, பிசாசு தந்திரம் உள்ளவன். பிசாசு வந்து அந்த பாம்புடைய அந்த உள்ள புகுந்து அவன் வந்து ஏவாளை வந்து வஞ்சிக்கிறார். பாம்பு மட்டுமா உள்ள போறான், இன்னைக்கு உள்ள காலத்துல மனிதனுடைய வாழ்க்கையிலுமே உள்ள போறான் பாருங்க. வாழ்க்கையில வந்து நம்மளை சுற்றியுள்ளவர்களே வந்து நம்மளை வந்து எப்படியாவது நான் சொன்ன மாதிரி என்ன ட்ராப் பண்ற மாதிரி ட்ராப் பண்றதுல வந்து அவங்க வந்து இதுவா இருப்பாங்க பாருங்க. அப்ப நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இவைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் வந்து அந்த ஞானம் வந்து தேவன் கொடுக்கிறாரு. இப்போ பிசாசு வந்து பாருங்க, நம்ம நேரடியா பேசினா கிடையாது, நம்மளை கம்ஃபோர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பேசுவோம். பேசிட்டு அதுல வந்து நம்மளை வந்து லாக் பண்ணணும், நம்மளை வந்து பிடிக்கணும், அதன் மூலியமா வந்து நம்முடைய ப்ராக்ரஸ், நம்முடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும், நம்ம ஊழியத்தை தடுத்து நிறுத்தணும், நாம செய்கின்ற காரியங்களை வந்து அடுத்த நிலைமைக்கு போகாதபடிக்கு உங்களை வந்து தடுத்து நிறுத்துறது வந்து இது. இப்போ நேரடியா வந்து பிசாசு வந்து உங்கள்கிட்ட பேசினா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவனை அவாய்ட் பண்ணிடுவீங்களா தவிர கொஞ்சம் விசுவாசம் அதிகமாக இருந்தால் அவன் என்ன பண்ணிட்டு அவரை கட்டிடுவீங்க. ஆனா வந்து அவர் வந்து டைரக்டா வராம இன்டைரக்டா வருவான் பார்த்துக்கோங்க. நம்மகிட்ட பருந்து பேசுற மாதிரி அல்லது நம்மளை கம்ஃபர்ட் பண்ற மாதிரியே நம்மகிட்ட பேசுவான். பேசும் பொழுது நாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜபத்துல வந்து நம்ம கரெக்டா இருந்தோம்னா நமக்கு தெரியும் எது தேவனுடைய ஞானம், எதாவது பிசாசுடைய தந்திரம் என்னங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. நீங்க லூக்கால படிச்சு பாத்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் வருது பாருங்க. லூக்கா வந்து 20வது அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா இயேசு கிறிஸ்து வந்து எப்படி தந்திரமா வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லூக்கா 20ல வந்து 20 படிக்கும். லூக்கா 20:20 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுமைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் படைக்க என்று
நாங்கள் உண்மையுள்ளாக காண்பிக்கிற வேவுக்காரை அவரிடத்தில் தங்களை உண்மையுள்ளாக காமிக்கணும்னா இப்ப இயேசுவை வந்து குற்றவாளியா காண்பிக்கணும். அப்போ வந்து அவரை வந்து டைரக்டா வந்து பேச முடியாது. அவரை வந்து இன்டைரக்டாக வந்து அவர் வந்து இது பண்ணணும் பாருங்க. அவர் வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும், அவரை ஒரு தந்திரத்துல லாக் பண்ணணும். அப்படி அவரை காமிச்சா தான் வந்து இவர்கள் வந்து நீதிமான்கள், இவர்கள் வந்து தப்பு செய்யல, அவங்க தான் தப்பு செய்யறன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 22 வசனம் பாருங்க. அவர்கள் வந்து, போதகரே, நீ நிதானமாய் பேசி உபதேசிக்க வேண்டும், முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தையும் சத்தியமாய் போதிக்க வேண்டும் அறிந்திருக்கிறோம். எடுத்தவொடனே வந்து பாருங்க, அவர்கிட்ட சண்டை போடல, அவர் எடுத்தவொடனே ஒரு குற்றவாளியை தீர்க்கல, எடுத்தவரே வந்து அவரை பாராட்டி பேசுற மாதிரி, அவரை கம்ஃபோர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க எப்படி ஒரு தந்திரமா பிசாசு உள்ள வராம பாருங்க, மனிதர் மூலியமா வந்து சொல்றாரு பாருங்க. 22 மறுபடியும் வாசிக்கிறோம். அவர்கள் வந்து, போதகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர்கள் என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்க வேண்டும் அறிந்திருக்கிறோம். நீங்க நல்லா பேசுறீங்க, நிதானமா பேசுறீங்க, சத்தியமா பேசுறீங்க, ஒரு ஜனங்கள் வந்து விடுதலை ஆறாங்க, எல்லாத்தையும் நாங்க அறிந்திருக்கிறோம், எல்லாம் அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா அல்லவா என்று எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். எப்படி ட்ராப் பண்றாங்க பாருங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்துருக்கோங்கன்னா தேவனுடைய காரியங்களை குறித்தே போதிக்கிறார். தேவனோட, அதாவது ராயனோட தேவன் தான் பெரியவர் அப்படின்றாங்க. அந்த மாதிரி வந்து போதிக்கிறாரு பாருங்க. ஜனங்களோட எல்லாவற்றை காட்ட தேவன் தான் பெரியது, தேவனுடைய ராஜ்யம் தான் பெரியது அப்படின்ற போது இவங்க அழகா வந்து, அப்போ வந்து ராயனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, அவருக்கு வரி கொடுக்கவே கொடுக்க கூடாதா அப்படின்ற பொழுது அவர் வந்து சொல்றாரு. 23 வசனம் பார்த்தோம்னா, அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்ன ஏன் சோதிக்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுச்சுங்க. அவர் தந்திரத்தை அறிந்து, இன்னைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம் பார்த்தோம்னா, வேதம் சொல்லுகிறது, நம்ம போய் அறியாமையினால வந்து பல தந்திரங்களை போய் சிக்கிக்கிறோம், உங்களோட ட்ராப்ல போய் சிக்கிக்கிறோம். எந்த அறியாமை அப்படின்னா, நமக்கு உலக ஞானம் இல்லாமனால போய் ட்ராப்ல சிக்கிக்கின்னு சொல்லி வேத அடிப்படை, அந்த அடிப்படை உலக ஞானத்தை போதிக்கவில்லை. கிறிஸ்துனுடைய வேத வசனத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை. நம்ம ஜெபத்துல தேவனோட கூட ஐக்கியம் இல்லை. இதனால போய் என்ன பண்றோம்னா, அந்த ட்ராப்னு தெரியாம போய் என்ன பண்ணிடுறோம், நம்ம போய் சிக்கிக்கிறோம் பாருங்க. ஆனா இது சொல்றது, அவர் தந்திரத்தை அவர் அறிந்து, அப்ப அறிந்திருக்காரு அப்படின்னா அந்த தந்திரம் எது, எது உண்மை, எது பொய், எது ஃபேக்கு, இதெல்லாமே கர்த்தருக்கு வந்து நல்லாவே தெரியுது பாருங்க. அப்ப தெரிகிறது அப்படின்னா அவர் இதுக்கு அவர் உதவியா இருக்கிறது அவருடைய ஞானம், தேவனுடைய ஞானம் பாருங்க. இல்லைங்க, அவர் தேவனா இருந்து இதை வந்து ஜெயித்தார் அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்க. அப்ப தேவனா இருந்து ஜெபித்தாரு, அவர் ஏன் 3 வேளையும் போய் ஜெபிக்கணும்ன்ற? வனாந்தரத்துல ஜெபம் பண்றாரு, மலையில போய் ஜெபம் பண்றாரு, கெச்சமேனில ஜெபம் பண்றாரு. அப்படின்னு பார்த்தா அவர் வந்து 100% மனிதனாக பூமிக்கு வந்தார். 100% தேவனாக இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். இந்த பிரச்சனைகள் வந்து ஏன் இது போட்டிருக்குன்னா, கர்த்தர் எப்படி ஞானம் உள்ளவர் அப்படிங்கிறத விட இது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரியா உள்ளது பாருங்க. இதை வந்து நாம் வந்து எப்படி இது எப்படி கொண்டு ஒரு மாதிரியாக எடுத்து இதை நாம் பின்பற்றி அதில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற கூடிய மாதிரியா இருக்குது. அந்த இடத்துல சொல்றாரு. அதற்கு நீங்க 24 வசனம் பாருங்க. ஒரு பணத்தை இந்த இடத்தில் காண்பீங்கள், இதில் இருக்க சொருபும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதில் அவர்கள் ராயனுடையது என்றார். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் படிக்க கூடாமல் அவர் சொன்ன வார்த்தைக்கு உத்தரவு கொடுத்து ஆச்சரியப்பட்டு மௌனமா இருந்தார்கள். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவரால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அவர் அழகா சொல்றாரு, ஒரு காயினை கொண்டு வாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சொரூபம் இருக்கு. எல்லா காயின்லாமே வந்து, எல்லா நாட்டு காயின்லாமே வந்து அவங்க நாட்டோட சின்னம் இருக்கும். இது யாருடையதுன்னு கேட்டார். இது ராயனுடையது, இது ரோம அரசனுடையதுன்ற போது அவனுடையது அவனுக்கு செலுத்துங்க, தேவனுடைய காரியங்கள் தேவனுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ இந்த ஞானம் எல்லாம் எங்கே வருகிறது, இந்த பலனெல்லாம் எங்கே வருகிறது பார்த்தா, நாம் தனிப்பட்ட முறையில் தேவனோடு சார்ந்து இருக்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, இந்த ஜெபம் விதமா இந்த தேவனுடைய ஞானத்தை நமக்கு கொண்டு வருகிறது பாருங்க. அதனாலதான் வந்து கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றாரு. ஞானத்தில் ஒருவன் குறைவா இருந்தால் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன்னா இதுதான் விஷயம் பாருங்க. அப்ப நாம் வந்து இந்த உலகத்துல இருக்கும் எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தாலும் நம்மளை சிக்க வைக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது பாருங்க. நம்ம வந்து யார் நம்ம நல்ல ஒரு அவங்ககிட்ட மூலியமா சிக்க வைப்பான் பிசாசு. அவங்க மனிதர்கள் வந்து நமக்கு துரோகம் செய்து வராம அவங்க பின்னாடி இருந்து பிசாசை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப இவையெல்லாம் தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்க வேண்டும். இந்த தந்திரங்களை ஜெயிக்க வேண்டும். இதற்காக ஜெபம் நமக்கு உதவியா இருக்கிறது பாருங்க. அதனால ஜெபம் நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி பிசாசின் கண்ணிக்கும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் கர்த்தர் வந்து நம்மை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவை நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ரட்சகரே. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அவனை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு பதில் இருக்கிறது. அவனை விடுவிப்பேன், ஆபத்து காலத்தில் கூட இருப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. இந்த ஏழை கூப்பிட்ட கர்த்தர் அவனுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குற நடந்துக்கு இப்படி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலிருந்தும் எங்களை விடுதலையாக்குற தேவனா இருக்கக்கூடிய நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
நான் உம்மோடு ஐக்கியப்படக்கூடிய இடங்கள், நேரங்கள் எங்களுக்கு கர்த்தாவே ஒதுக்கி தருவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் ஜெபத்திலே உம்மோடு கூட ஆழமா இருக்க உதவி செய்கிறார். தேவ ஞானம், தேவ பலனை நிரப்பட்டது இயேசுவை போல ஆண்டவரே. தேவ சுத்தத்துக்கு எதுவாய் ஜெபிக்கிறவளா ஒரு பலனை கொடுக்கிறபடி நம்ம சொல்றோம். ஜெபங்கிறது வெறுமையான காரியம் இல்லை ஆண்டவர், அது பதிலை பெற்று தருகிற காரியமா இருக்கிறது. இந்த உலகத்துல கர்த்தர் நான் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், டிராப்புகளுக்கும் அது பதிலா இருக்கிறது, ஒரு பலனை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறபடி என்று செலுத்துறோம் ஆண்டவர். கேட்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, அவருடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படுவதாக, அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் அற்புதம் நடப்பதாக, ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வல்லவ நாமத்தில் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே.